கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 22வது நாள் உபவாச கூட்டணியிலும் கர்த்தரை கொண்டு வந்ததற்காக தேவனை நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு மண்ணில் சாபம். மண்ணில் சாபம். இந்த பூமியிலே எப்படி சாபம் வந்தது, அந்த சாபத்தை எப்படி மாற்றுவது, சாபத்தை எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றுவது என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒவ்வொருத்தருடைய சாபத்தையும் நம்ம ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. அதற்குரிய வழியை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு மனுஷன் பூமியில் சாபம் நிறைந்தவனாக இருக்கிறான். இந்த சாபம் எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய பிற்பகுதி இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அதில் பலனை. அப்போ பூமி உன் நிமித்தம் சபிக்கப்படும். பூமி உன் நிமித்தம். அப்போ பூமி ஆண்டவர் பூமியில சாபம் இல்லை, ஆனால் யார் மூலமா சாபம் வந்ததுன்னா மண்ணான மனிதன் மூலமாக மண்ணுக்கு சாபம் வந்தது. மண்ணான மனிதன் மூலமாக மண்ணுக்கு சாபம் வந்தது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பிற்பகுதி சொல்லப்பட்டிருக்கு. பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய். அப்போ நன்றாய் கவனிக்கணும். மண்ணான மனிதன் மூலமாக மண்ணான பூமிக்கு சாபம் வந்தது. பூமியில் மண்ணான மனிதன் சபிக்கப்பட்டிருக்கிறார். புரிஞ்சுது சொல்லுங்க. இப்போ மண்ணால மண்ணுக்கு பிரச்சனை, மண்ணால மண்ணுக்கு பிரச்சனை. இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆரம்பித்தது என்னன்னா, இந்த மனுஷன் மண்ணால் செய்யப்பட்ட, பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணினால் மனிதன் செய்யப்பட்டான். அந்த மண்ணின் மூலமாக பூமிக்கு சாபம் வந்தது. அப்போ நன்றாக கவனிக்கணும். இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் காயினை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் ஆண்டவர் இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னார் அப்படின்னு சொன்னால், முதல் மனிதனாகிய கர்த்தர் ஆதாமை கர்த்தர் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவன் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படும் பொழுது அவனுக்கு தேவன் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்து ஆண்டவர் அவருக்கு 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஒன்று காயி, இன்னொன்று ஆபேல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பேரும் ஆண்டவருடைய பாதத்தில் காணிக்கையை கொண்டு போய் வைக்கிறார். ஆபேல் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால் ஆடுகள் மேய்க்கிறவனாக இருந்தான். காயி நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போ 2 பேரும் ஒரு தொழிலை, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆபேல் என்ன செய்தான் என்று சொன்னால் தலையீற்றுகளிலே தேவனுக்கு கொண்டு வந்து வைத்தான். இந்த காயின் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால் சிலவற்றை கொண்டு வந்தான். தன் விளைந்ததிலிருந்து சிலவற்றை கொண்டு வந்தான். அப்போ ஆண்டவர் ஒரு காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இப்போ நம்ம கூட 2 பேர் காணிக்கை எடுத்துட்டு வரோம். ஒருத்தருடைய காணிக்கை மட்டும் ஏற்றுக்கிறாங்க, ஒருத்தருக்கு காணிக்கை வேணாமா அப்படின்னா என்ன ஆகும்? மனசு கஷ்டமா? ஏன்னா 2 பேரும் எடுத்துகிட்டு போகிறோம். ஒருத்தர் காணிக்கை மட்டும் வாங்கி இன்னொருத்தர் காணிக்கை விட்டோம்னா அவனுக்கு மனசு கஷ்டமாகும். அப்போ அதுபோல் காயினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்சிட்டார். என் காயின் என்ன பண்ணல, அவர் அங்கீகரிக்கல அப்படின்னு உடனே அவனுக்குள்ள எரிச்சல் உண்டாயிடுச்சு. என்ன உண்டாயிடுச்சு? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டான். இப்போ பாருங்க, நம்மளை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு முதல்ல என்ன உண்டாகுது அப்படின்னா எரிச்சல் உண்டாகுது. அவங்களை நினைக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுது? எரிச்சல் உண்டாகுது. எரிச்சல் உண்டான உடனே முகம் மாறும். முகம் என்ன பண்ணுது? மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இப்போ காயினுக்குள்ள என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவன் கொண்டு போனதை கர்த்தர் அங்கீகரிக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்குள்ள எரிச்சல் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? எரிச்சல் வந்துருச்சு.
அப்ப கவனிங்க, மனிதன் பூமியில சபிக்கப்பட்டிருக்கிற நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிற எரிச்சல். அவனுக்குள்ள இருக்கிற எரிச்சல். எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் எரிச்சல் ஆகவே கூடாது. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அதான் ஃபர்ஸ்ட் வருது. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ என்னன்னா முதல்ல எரிச்சல் வருது. அவங்க பேசுறது நமக்கு பிடிக்கல, அவங்க பண்றது நமக்கு பிடிக்கல, அவங்க செய்யறது நமக்கு பிடிக்கல அப்படின்னு உடனே எரிச்சல் வருது. அப்போ எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா எரிச்சல் ஆகாம இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எரிச்சல் தான் என்ன ஆகுதுன்னா நம்மளை அழிவுக்கு நேராக நடக்குது, நம்மளை சாபத்துக்கு நேராக நடக்குது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யார் என்ன பண்ணாலும் நமக்குள்ள அந்த எரிச்சல் வரக்கூடாது. எரிச்சல் வந்தவொடனே அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா முகநாடி வேறுபடுது. என்ன ஆகுது? முகநாடி வேறுபடுது. அப்போ ஆண்டவர் இந்த காயினை பார்த்து கேட்கிறார் 6வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? அல்லேலூயா. ஏன் எரிச்சல் உண்டாச்சு? ஏன் உன் முகநாடி வேறுபட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கவனிங்க, இவனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்காதனால தான் இவனுக்குள்ள என்ன வருதுங்க? எரிச்சல் வந்துச்சு. ஏன் ஆண்டவர் இவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கல அப்படின்னு சொன்னா, இவன் ஒன்று பூமியில் விளைந்ததிலிருந்து கொண்டு வந்தான். ஆண்டவர் எதை சபிச்சிட்டாரு? பூமியை சபிச்சிட்டாரு. யார் மூலமா? ஆதாம் செஞ்ச தப்பின் மூலமாக, ஆதாம் நிமித்தமா பூமி சபிக்கப்பட்டது. அப்ப சபிக்கப்பட்டதிலிருந்து கொண்டு வந்ததை கர்த்தர் ஒருபோது என்ன பண்ண மாட்டாங்க? அங்கீகரிக்க மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம ஆண்டவருக்காக எந்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் அது தேவனுக்கு பிரியமா இருக்குதான்னு. சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துட்டு 10 பேர்கிட்ட சொல்லுவோம், நான் கொடுத்துட்டேன். அதில் என்ன பிரயோஜனம்? ஒரு யூஸும் கிடையாது. அல்லேலூயா. அதாவது நீ வலது கை கொடுப்பது உன் இடது கைக்கு என்ன பண்ணக்கூடாது? தெரியக்கூடாது. அப்படின்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வலது கை கொடுக்குறது இடது கை தெரியுமா தெரியாதுங்களா? ஒரே சரீரத்தில் தான் இருக்கு. வலது கை கொடுக்குது, இடது கைக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் பைபிள் வசனம் சொல்லுதுங்க, உன் வலது கை கொடுக்கும்போது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்போ அதனுடைய ரகசியம் என்னன்னா, நீ கொடுக்குறது உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த காயினுடைய காணிக்கையை கர்த்தர் ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால், ஒன்று சபிக்கப்பட்ட இடத்திலிருந்து கொண்டு வந்தது, ரெண்டாவது சிலவற்றை கொடுத்தது. எதுங்க? சிலவற்றை. அப்ப நல்லா கவனிக்கணும், கர்த்தருக்கு நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னா நல்ல பெஸ்டானதான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்தில் நம்ம ஒரு பிடியர் சொல்லிக்கிறோம். சமீபத்தில் பார்க்கும்பொழுது அதில் என்ன இருக்குன்னா பூச்சி இருக்கு, வண்டு இருக்குது, பூச்சி இருக்கு. அப்போ அது என்னென்னா நாள்பட்டதான காரியம், எனக்கு யூஸ் ஆகலை, அதனால் எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கிறேன்? காணிக்கை வச்சுருக்கேன். இது ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? இந்த மாதிரி வைக்கிறத வைக்காமல் இருங்க. அல்லேலூயா. ஒன்று வச்சா நல்லா வைங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க? உங்களை யாரும் கேட்கல, உங்களை நீங்கள் எல்லாம் கம்பல்சரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காணிக்கை வச்சு தான் ஆகணும், நீங்கள் யாரும் என்ன பண்ணுங்க, யாரையும் வற்புறுத்தல நீங்கள் வைக்கணும் அப்படின்றது இல்லை. வைக்கிறத வந்து நல்லா பெஸ்ட்டானதாக வைக்கணும். அல்லேலூயா. யாருக்காக கொடுக்குறோங்கிற சிந்தை இருக்கணும். நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்குறேன்? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஊனமானதையும் நொந்தியும் உன்னுடைய எஜமானுக்கு நீ கொடு, அவன் ஏற்றுக்கிறானா பாரு. அப்போ அவனுக்கே நீ என்ன பண்ணுற? நல்லதாக கொடுக்குறேன். இப்போ உன்னோட மேலே அதிகாரி இருக்கிறாங்க, ஒரு காரியத்தை கேட்குறாங்க, நீங்கள் எப்படி எனக்கு வேண்டாததை எப்படி கொடுப்பீங்களா? அப்படியே இல்லை. அப்போ இங்கே காணிக்கை தேவனுடைய காயினுக்கு ஆண்டவர் ஏன் அங்கீகரிக்கல அப்படின்னா, ஒன்று சபிக்கப்பட்ட இடத்திலிருந்து கொண்டு வந்தால், ரெண்டாவது சிலவற்றை ஏதோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம கர்த்தருக்கு நம்ம மனசில் என்ன இருக்கணும்னா தேவனுக்கு தர. அல்லேலூயா. அப்போ நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் நம்ம தேவனுக்காக நான் செய்யறேன் அப்படிங்கிற உணர்வு இல்லப்பா, எனக்கு அந்த உணர்வு இல்லப்பா, அதோட பேசாம செய்யாமே இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஏன்னா நீங்க கொண்டு வந்து அதில் நீங்க சாபத்தை வாங்கறத விட கொண்டு வராம என்ன பண்ணுங்க?
இருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிக்கணும். நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வாதமா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க எல்லாரும் எப்படி மாறணும்? ஆசீர்வாதமா மாறணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு வழியை சொல்லி கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா கர்த்தரை நம்ம சந்தோஷப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும். அப்ப இங்க ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க காரணம் என்ன? நல்ல பெஸ்டானதை அவன் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒன்று அவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று, இரண்டாவது அவனுக்கு முகநாடி வேறுபட்டது. இப்ப ஆண்டு கேட்கறது, ஏன் அவனுக்கு முகநாடி வேறுபட்டது? இவன் என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீங்க ஏத்துக்கல, அதனால என் முகநாடி வேறுபட்டுச்சு சொல்லியிருக்கணும். ஆனா இவன் என்ன சொல்றான்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அதுக்கு 7ஆம் வசனம் சொல்ற வாசிப்போம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். அப்ப பாருங்க, ஆண்டவர் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் மேன்மை. அப்ப நன்மை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா என்ன உண்டு? மேன்மை உண்டு. அல்லேலூயா. நன்மை செஞ்சா என்ன உண்டு? மேன்மை உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய சகோதரன் என்ன பண்றான்? இவனுக்கு அந்த எரிச்சல் உண்டாகி முகநாடி வேறுபட்டு கடைசியில் அவன் என்ன ஆவரமான்னா அவன் ஒரு கொலைகாரனா மாட்டான். இப்போ ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 9ஆவது வசனத்துல வாசிக்கும்போது காயினை நோக்கி சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன் நான் பொய் வந்துச்சு. என்ன வந்துச்சு? பொய் வந்துச்சு. அறியேன், எனக்கு தெரியாது. ஆனா யார் தான் கொலை பண்ணுது? இவன் தான் கொலை பண்ணான். ஆனா என்ன சொல்லிட்டான்? எனக்கு தான் தெரியும் ஆண்டவரே, எனக்கு என் சகோதரனுக்கு நான் காவலாளனா, நான் செக்யூரிட்டியா இருக்கேன்னா அவனை பார்த்துக்கிட மாட்டானு அப்படின்னா. அப்ப பாருங்க, எரிச்சல் உண்டாயிடுச்சு, முகநாடி வேறுபட்டுச்சு, அடுத்ததுனா வந்துச்சு பொய் வந்துச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் ஆண்டவர் சொன்னா இந்த எரிச்சல், முகநாடி வேறுபடுதல், பொய், இதனால என்ன வருது? பூமியிலே பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த பூமியில் இந்த சாபத்தை எப்படி ஆசீர்வாதமா மாற்றணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம 5ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். அப்போ லாமோக்கு 182 வயதான பொழுது ஒரு குமாரனை பெற்றான். அப்போ அந்த குமாரனை பெற்று அவன் சொல்றான், லாமைக்கு சொல்றான், கர்த்தர் சபித்த பூமியிலே, கர்த்தர் சபித்த பூமி. ஆண்டவர் பூமியை சபிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. ஆனா யார் பெற்றுக்கொண்டது? இவனா தேடி எடுத்துக்கிட்டான். இப்போ லாமைக்கு சொல்றாரு, கர்த்தர் சபித்த பூமியிலே இவன் நம்ம என்ன பண்ணுவான்? தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க? நோவா என்று சொல்லி பெயர் வைக்கிறாங்க. அப்போ நோவா என்று சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இவன் நம்மை தேற்றுவான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கும் பொழுது அந்த பெயருக்கு ஏற்றது போலவே கர்த்தர் அந்த பிள்ளையை ஆண்டவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நோவாவினுடைய தகப்பன் லாமேக்கு வாழ்ந்த வருஷம் எவ்வளவு சொன்னா 777. எத்தனை? 734வது வசனம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, லாமேக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம். அப்போ ஒரு பூரணம் 777 என்னத்துல எந்த வயசுல மரிக்கிறாரு? ஒரு பூரணமான வயசுல. சோ ஆண்டவர் இவங்களை வச்சுதான் தேவ திட்டத்தை கர்த்தர் என்ன பண்றாங்க? ஆண்டவர் வந்து நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய திட்டத்தையும் விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இப்போ பாருங்க, இப்போ இந்த
நோவா எப்ப பிறந்தான் அப்படின்னு சொன்னா லாமேக்கு 28வது வசனம் வாசிங்க. லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்றான். அப்ப 182 என்ன வயசு? 182. இப்ப இந்த 777 இருந்து 182 போச்சுன்னா மீதி எவ்வளோ? கணக்கு பண்ணி சொல்லிட்டேன். 777 இருந்து 182 போச்சுன்னா மீதி எவ்வளோ? டக்குன்னு கணக்கு பண்ணி சொல்லுங்க. தெரியலையா? இல்லையா? கல்வி வருஷம் ஆரம்பத்துக்கு மயக்கம் உண்டாகட்டும். பிள்ளைங்க என்ன கணக்கு பண்ணியோம்னா 777 இருந்து 182 மைனஸ் பண்ண எவ்வளோ ஆச்சுங்க? 777 இருந்து 182 மைனஸ் பண்ண எவ்வளோ? 595. 595. ஜலப்பிரளயம் எப்போ வந்தது? நோவாவுக்கு 600 வயசு ஆகும். நோவாவுக்கு நம்ம ரொம்ப வீக்கத்தாக இருக்கும். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த லாமேக்குடைய மரணத்துல தான் உலக அழிவு ஆரம்பிச்சு. அல்லேலூயா. லாமேக்குடைய மரணத்துல தான் உலக அழிவு. நோவாவுடைய நாட்கள்ல ஒரு உலக அழிவு வருது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த லாமேக் என்கின்றவர் தரிசனம் பெற்ற ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளை பிறக்கும் பொழுதே இவன் நம்மை தேற்றுவான், இவனால தான் இந்த பூமியினுடைய சாபம் போக போகுது அப்படிங்கிறத அவன் அறிஞ்சிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கவனிங்க, இந்த நோவாவின் நாட்கள்ல தான் உலகத்துல ஒரு ஜலப்பிரளயம் வந்தது. அதாவது அசுத்தம் எல்லாம் மாறணும், எல்லாமே சுத்தமா மாறணும். அல்லேலூயா. வேதத்துல ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாய் பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷனின் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் அவன் சிறு வயது முதலே தொடங்கி. போதுமா? அல்லேலூயா. இனி மனுஷன் நிமித்தமாய் நான் பூமி என்ன பண்ண மாட்டேன், சபிப்பதில்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய ஒரு உலக அழிவு வந்தது. நீங்க வீட்டில் போயிட்டு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு வருஷம் முழுவதுமா என்ன வந்ததுங்க? ஜலப்பிரளயம் வந்தது, தண்ணி வந்தது, எல்லாரையும் முடிஞ்சு போச்சு. இந்த பேழையில் இருந்தவங்க மாத்திரம் என்ன பண்ணப்பட்டார்கள்? காக்கப்பட்டார்கள். இப்ப காக்கப்பட்டவங்க கீழே வந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இதுல இருந்து நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இப்ப இந்த ஜலப்பிரளயம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்காக வந்தது. அல்லேலூயா. இப்ப இதுல இருந்தவங்க யாரு தப்பிச்சு கொண்டாங்கன்னா, பேழையில இருந்தவங்க மட்டும் தப்பிச்சு கொண்டாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து வருகைக்கும் உடைய அடையாளத்துக்கு சமீபம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்க சொல்றாரு, நோவாவின் நாட்களில் நடந்தது போல, லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொல்கிறார். அப்போ லோத்தின் நாட்களில என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பேழையில் இருந்தவர்கள் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம பேழைங்கிற சபைக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவங்க நடத்த. அல்லேலூயா. அப்போ இந்த நோவாவின் மூலமாக சாபம் எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னு சொன்னா, அவன் தேவனுக்கு பலியிட்டான். அல்லேலூயா. தேவனுக்கு பலியிட்டார். அந்த பலியை கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். அல்லேலூயா. நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உங்கள் சரீரங்களை தூய பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க உள்ள ஆராதனை. அல்லேலூயா. அப்போ நோவா பேழையிலிருந்து கீழே வந்த உடனே ஒரு ஆராதனை பண்ணார். ஆண்டவருக்கு பலி செலுத்தி ஆராதனை பண்ணார். அந்த ஆராதனையில கர்த்தர் என்ன பண்ணாருங்க? ஆண்டவர் பிரியப்பட்டு சொன்னாரு, இனி
நீ பண்ண ஆராதனையினால பூமியை நான் சபிக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்ப நம்ம சபையில் நடக்கிற ஆராதனையில கர்த்தர் பூமியில இருக்கிற சாபத்தை எல்லாம் மாத்துறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரால மாத்துறாங்க சொல்லுங்க? என்னால மாத்துறாரு. பூமியில இருக்கிற சாபத்தை கர்த்தர் என்ன கொண்டு மாத்துறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க ஆராதிக்க ஆராதிக்க பூமியில இருக்கிற எல்லா சாபமா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆராதனைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. பூமியில இருக்கிற சாபத்தை மாத்திர வல்லமை எங்க இருக்குன்னு சொன்னா நம்ம ஆராதிக்கிற ஆராதனை இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்லும் போதெல்லாம் சொல்றோம், நீங்க ஆராதனைக்கு வந்துருங்க, ஆராதனைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றது நோக்கம் என்ன? ஆராதிக்க ஆராதிக்க உங்க மனசெல்லாம் மாறும். உங்க மனசு மாறிச்சுன்னா போதும், ஆண்டவராகிய தேவன் உங்களை கொண்டு இந்த பூமியை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சில பொருட்களினாலே இந்த பூமியில சாபங்கள் இருக்கிறது. வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது உபாகமம் 13:17 சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப சபிக்கப்பட்ட பொருட்கள் ஒன்றும் உன் கையில இருக்க வேண்டாம். சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் கையில இருக்க வேண்டாம். இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபரை சொல்லலாம் உங்களுக்கு. யேசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராருடைய குமாரனாகிய சாபாத்தின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதில் சிலவற்றை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. யாருங்க? ஆகான். அவன் பேர் என்ன? ஆகான். என்னத்தை எடுத்துட்டான்? என்ன எடுத்துட்டான்? அவன் சபிக்கப்பட்ட இடத்துல இருந்து எடுத்தான். என்ன ஆண்டவர் சபிச்சு வச்சிருந்தாரு? ஆண்டவர் எரிகோவில் போகும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த எரிகோவில் இருக்கிற எதையும் என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சுட்டு எரிச்சிருங்க, அதில் ஒன்றும் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. அது சாபம். எரிகோ சபிக்கப்பட்ட இடமா இருக்கும். ஆண்டவர் அதில் இருந்து ஒன்று எடுத்துக்காது அப்படின்னா இவன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு மனுஷன் மட்டும் என்ன பாபிலோனிய சால்வையும் சில பொருட்களை திருடி அவன் பூமியில புதைச்சு வச்சிட்டான். இல்லையா? யாருக்கும் தெரியாது அப்படின்னு இருக்காங்க. அப்ப சபிக்கப்பட்ட பூமியில எடுத்ததுனால மனுஷன் அவன் மட்டும்தான் தப்பு செஞ்சான். ஆனா பாதிக்கப்பட்டது யார் தெரியுங்களா? எல்லா ஜனங்களும் பாதிக்கப்பட்டது. இல்லையா? அடுத்த யுத்தத்துக்கு போகும்போது தோல்வி வந்துச்சு. ஆயுப்பட்டினத்துல தோல்வி வந்துச்சு. ஜெய்ஷ்வா மண்டையை போட்டு குழப்பிக்கிற, ஏன் தோல்வி வந்தது, ஏன் தோல்வி வந்தது, ஏன் தோல்வி வந்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது எல்லா கோத்திரத்தின் பேரை சீட்டு போடுறான். அந்த கோத்திரத்தில் இருக்கிற குடும்பத்தின் பேரை சீட்டு போடுறான். அப்புறம் அந்த குடும்பத்தில் ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய், என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னோடனே, ஆமாம் இந்த மாதிரி எடுத்து நான் எங்கே வச்சு வச்சுக்கிறேன், என் கூடாரத்தில் பூமிக்கு அடியில் நான் வச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா. அல்லேலூயா. தப்பு பண்ணது ஒரே ஒரு மனுஷன், ஆனால் தண்டனை எல்லாரும். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொன்னாரு, சாபத்தீடான பொருட்களில் ஒன்றும் உன் கையில இருக்க வேண்டாம். சாபத்தீடானது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இது வேண்டாம் அப்படின்னா வேண்டாம், இதை நீ உனக்கு வச்சுக்கோ அப்படின்னா நீ அதை எடுத்துக்கோ. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் நேர்த்தியாக நம்ம செய்யலாம் இருப்பார். அல்லேலூயா. அப்போ பொருட்களினால் உண்டாகிற சாபம், பொருட்களினாலே உண்டாகிற சாபம். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் 10 கட்டளை கொடுக்கிறார். அந்த 10 கட்டளை
பிறனுக்கு உண்டான யாதொன்றை நீ என்ன பண்ணாத, இச்சியாத. அது உன்னுடைய பொருள் இல்லை, அது மேல நீ என்ன பண்ணாத, ஆசைப்படாத. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொருட்களினால் வருகிற சாபத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுன்னா அது போதும். அப்போ ஆண்டவராகிய தேவன் இன்னும் நிறைவாய் நம்மை நடத்த ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு விதத்தில் எப்படி சாபம் வருது அப்படின்னா, நம்ம அப்பா அம்மாவை கவனிக்க மாட்டோம், அதனால சாபம் வரும். அல்லேலூயா. வேதத்துல உபாகம் 27ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உபாகம் 27, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன். ஆமென். ஒரு நிமிஷம். அப்போ இங்க என்ன சொல்றது, தன் தாயையும் தகப்பனையும் தூஷிக்கிறவன். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, தூசிப்பா, நீ என்ன எனக்கு சேர்த்து வச்சிட்ட, நீ எனக்கு என்ன பண்ணிட்ட, நீ எனக்கு என்ன செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மாவை வந்து கடைசி காலத்தில் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா அம்மாவை கடைசி காலத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் தனியாக சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறாங்க. வயசான காலத்தில் தனியாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுருக்குறாங்க. கேட்டால் ஒத்து வரல, அதனால் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. பாருங்கள், எப்பவுமே நம்ம அப்பா அம்மாவை கடைசி காலத்தில் நம்ம அவங்களை நல்லா பார்த்துக்கணும். இல்லையா? அப்பா அம்மா என்ன பண்ணோம், அவன் என் குழந்தைங்க எறும்பு கடிச்சிச்சா ஈ கடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து 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 வளர்க்குறாங்க. கல்யாணம் பண்ணோடனே அப்படி டோட்டலாக மாறிடுறாங்க. அப்பா அம்மாவை கவனிக்கிறது இல்லை, விட்டுடுறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது ஒருத்தரும். இல்லையா? அப்போ தகப்பன் தாயை நம்ம கனம் பண்ணணும், அவர்களை அதிகமாக நம்ம நேசிக்கணும். சில நேரத்தில் அவங்க மனசு உடஞ்சி என் குழந்தை என்ன, என் பையன் என்னடா இப்படி பண்ணிட்டானேன்னு நினச்சிட்டாலுமே என்ன ஆகிடும், நமக்கு சாபம் வந்துடும். அல்லேலூயா. அப்போ அப்பா அம்மா மனசை எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுங்க, கஷ்டப்படுத்தவே கூடாது, அவங்கள தூஷிக்கவே கூடாது. அல்லேலூயா. அவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு பார்க்கக்கூடாது, விசாரிக்கணும். டெய்லி என்ன பண்ணணும், அப்பா அம்மாவை, அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு என்ன தேவை, வேற எதனா வேணுமா. அப்போ அவங்க மனசு குளிர்ந்துச்சுனாலுமே என் பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுவே நமக்கு ஆசீர்வாதமா. அல்லேலூயா. ஒருவேளை இது வேற நம்ம சபையில் அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருந்தீங்கன்னா இனி அதை மாத்திங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உங்க தகப்பன் தாய் என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. அப்போ அது ஆசீர்வாதம், சாபம் வந்து ஆசீர்வாதமாக மாறி. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து வாசிமான வசனத்தை, பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அல்லேலூயா. பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன். அப்ப நமக்கு என்ன இருக்குதோ அது வரையும் போதும். அல்லேலூயா. மற்றவங்களுடைய இது நமக்கு என்ன இல்லை, தேவையில்லை. அதே போல நம்முடைய இது யாருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கூடாது. நம்மளுடைய சுதந்திரத்தை கொடுக்கூடாது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்பா. குருடனை வழி தப்பச் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அல்லேலூயா. குருடனை வழி தப்ப பண்ணுகிறவன், ஏற்கனவே அவன் குருடா இருக்கிறான், அவனுக்கு வழி தெரியல, இன்னும் அவனை எங்க கொண்டு போய் சேர்க்கறது, அவனை தவறான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஆகிய தேவன் இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் நம்ம ஊழியத்தில் பார்க்கும்போது கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 48ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எரேமியா 48:10, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். போதுமா? கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாருன்னா அந்த பொறுப்புல நம்ம என்ன இருக்கணும், சரியா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சபையை பெருக்கணும் அப்படின்ற பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுத்துருக்காருன்னா அதை கரெக்டாக வந்து என்ன பண்ணணும், செய்யணும். பாய் போடணுங்கிற பொறுப்பு கொடுத்தா அதை சரியா செய்யணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நம்ம என்ன பண்ணணும், சரியா நம்ம செய்கிறவர்களாய் மாறும். அல்லேலூயா. உங்களுக்கு ஆலயத்தில் ஆண்டவர் என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எல்லாம் என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு, சரியான நேரத்தில் வந்து ஆராதிக்கணும், சரியான நேரத்தில் வந்து ஆராதிக்கணும், அதுதான் உங்க வேலை. அல்லேலூயா. அப்ப நம்ம அதை சரியா செய்யறோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாசமா சொல்றாங்க, அப்ப கேட்கறதெல்லாம் யார் வேணும்? அல்லேலூயா.
சபை அப்படிங்கும் போது எல்லாரும் எல்லா வேலையும் என்ன பண்ணணும், செய்யணும். அதை இன்வால்மெண்ட் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம செய்யணும். இது இந்த வேலைகளும் கிடையாது அப்படின்னு விட்டுறக்கூடாது. எல்லா வேலையும் எல்லாரும் என்ன பண்ணணும், நம்ம செய்கிறவர்களாய் மாறும். அப்போ அறிஞர் கல்லூரி பிள்ளைகளை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மல்கியா 1:14 சீக்கிரம் வாசிக்கணும், டைம் இல்லை. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிறவன் கபடஸ்தன். ஆமீன், அல்லேலூயா. அப்போ தன்னுடைய மந்தையில எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா என்ன பண்ணுவாங்க, கெட்டு போனதை, அவங்ககிட்ட சொன்னேன், கெட்டு போனதையும் நொந்து போனதையும் ஆண்டவருக்காக என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ கர்த்தருடைய வேலையை நம்ம சரியா செய்வதா இருக்கிறோம். சரியானதை கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், காரணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த எல்லாமே இப்போ இதெல்லாம் நம்மள சில நேரத்தில் எல்லாத்துலையும் தவறி. அப்போ இந்த சாபத்தை எல்லாம் மாற்றுறதுக்கு இயேசு ஒரு வழி பண்ணார், இல்லையா? எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா எல்லா பூமியில் இருக்கிற சாபத்தையும், மண்ணான மனிதனுக்குள்ள இருக்கிற சாபத்தையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இதுவரையும் நடந்த எல்லா காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் வந்த, இந்த உலகத்தில் பூமியின் மூலமாய் வந்த எல்லா சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாக மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதுபடி ஆண்டவராகி தேவன் உனக்காகவும் எனக்காகவும் அவர் சாபமாகி அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேலே சுமந்து கொண்டு, வேதம் சொல்வது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தம்மில் ஏற்றுக்கொண்டு சிலுவை மேல் சுமந்து அவர் ஆண்டவராகி தேவன், ஆண்டவர் நமது பாவங்களை துடைத்தார். வாசிப்போம். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அவர் சிலுவை மேலே சுமந்தார். சொல்லுங்க, என் சாபத்தை இயேசு சிலுவையில சுமந்துட்டாரு, என் பாவத்தை இயேசு சிலுவையில சுமந்துட்டாரு, இனி நான் சுமக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. பிலிப்பியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிலுவையில் அவர் மரித்ததினாலே ஆண்டவராகிய தேவன் அந்த சாபத்தை, அந்த பாவத்தை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் மாற்றினார். வாசிப்போம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உன்னுடைய சாபத்தையும் என்னுடைய சாபத்தையும் அவர் சிலுவை மேலே சுமந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தையும் அவர் சிலுவையிலே அவர் சுமந்துட்டார். இனி நீங்க சுமக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மண்ணான மனிதன் மூலமாய் வந்த பாவத்தை இயேசு வார்த்தையாகி அவர் இந்த பூமியிலே மண்ணாக வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்து ஆண்டவர் உன்னை என்னையும் அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் சாபத்தை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் மாற்றிட்டார். சொல்லுங்க, என் சாபத்தை எல்லாம் இயேசு மாத்திட்டாரு, என் சாபத்தை எல்லாம் இயேசு மாத்திட்டாரு, என் சாபத்தை எல்லாம் இயேசு மாத்திட்டாரு. நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்த அவர் வணங்குகிறார். வரைக்கும் இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு போய் தன் கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். எப்பா, இனிமே நீ சாபமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் உன்னை பிளஸ் பண்றேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமாய் நீ இருக்க போற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்காய். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.